கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல நடிகை ஒருவர் 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி படப்பிடிப்பு முடித்து மாலை திருச்சூரில் இருந்து எர்ணாகுளம் நோக்கி காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவரை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் அதை வீடியோவாக பதிவு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வழக்கில் நடிகையின் கார் டிரைவராக இருந்த பல்சர் சுனில்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த வழக்கு குறித்து விசாரணை நடத்திய போலீசார் இதில் நடிகர் திலீப்புக்கும் தொடர்பு உள்ளதாக கண்டறிந்தனர். துபாயில் நடந்த சினிமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் திலீப் நடிகை காவ்யாவுடன் மிகவும் நெருங்கி பழகியுள்ளார். அது பற்றி திலீப்பின் முதல் மனைவியான மஞ்சு வாரியரிடம் பிரபல நடிகை கூறியிருக்கிறார். இதையடுத்து மஞ்சு வாரியருக்கும் திலீப்பிற்கும் திருமண உறவில் விரிசல் ஏற்பட்டு விவாகரத்து ஏற்பட்டது. இதையடுத்து நடிகர் திலீப் நடிகை காவ்யா மாதனை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். இதனால் ஏற்பட்ட கோபத்தில் பிரபல நடிகையை பழிவாங்கவே அவரது டிரைவரான பல்சர் சுனில் மூலம் பாலியல் வன்கொடுமையை அரங்கேற்றியதாக போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளனர். மொத்தம் 9 பேர் குற்றவாளிகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதில் முதலில் பல்சர் சுனில்குமாரும் 8வது இடத்தில் நடிகர் திலீப் பெயரும் இடம்பெற்றுள்ளது. இந்த வழக்கின் ஆரம்ப கட்டத்தில் நடிகர் திலீப் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சுமார் 2.5 மாதங்கள் சிறையில் இருந்த திலீப் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த வழக்கு விசாரணை எர்ணாகுளம் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டில் நடைபெற்று வரும் நிலையில் விசாரணை தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. நடிகையை அவமானப்படுத்தும் விதமாக பாலியல் தொல்லை அளித்து வீடியோ எடுப்பதற்காக இந்த கடத்தல் நடந்ததாக வழக்கில் கூறப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு இந்த வழக்கில் விசாரணை நடவடிக்கைகள் தொடங்கின. 261 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. 1700 ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டன. இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு வருகிற 8ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 8ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. இந்த வழக்கில் பாலியல் வன்கொடுமையை அரங்கேற்றிய பல்சர் சுனிலுக்கும் நடிகர் திலீப் 1.5 கோடி ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது. கூட்டு பாலியல் தொல்லை, பெண்மையை களங்கப்படுத்துதல், ஆதாரங்களை அளித்தல், ஆபாசமாக படம் பிடித்து பகிர்தல் உள்ளிட்டவைகளில் சதித்திட்டம் தீட்டியதாகவும் திலீப் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 8.5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கில் தீர்ப்பு வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.